அரசாங்க முறைப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு எல்லாத்தையும் இங்க கூட்டு வந்தேன். நாளைக்கு எதுவும் சட்ட சிக்கல் வந்துடக்கூடாது பாத்தீங்களா, அதனாலதான் டிஎஸ்பி ஆன உங்களை சாட்சி கையெழுத்து போட கூட்டு வர சொன்னேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சி பண்ணலையே. என்ன பொண்ணு யாரு? இருங்க, நீங்க தான் மாப்பிள்ள. நான் உங்களை கூப்பிடும் போது வாங்க. சரி சரி. கடகடன்னு கையெழுத்து போடுங்க. வாக்கடமா யாரு? சார் இருங்க, நீங்க தான் மாப்பிள்ள. நான் கூப்பிடும் போது வாங்க. நீங்க வாங்க. வாங்க. இருங்க இருங்க, நீங்க தான் மாப்பிள்ள. நான் கூப்பிடும் போது வாங்க. கையெழுத்து போடுங்க. மாப்பிள்ள விநாயகம் போடுங்க. சார் என்ன சார், என் ரேகை அடியில கீழே தொங்கிட்டு கிடக்கு. ஆமா, சாட்சி கையெழுத்துனா கீழே தான் தொங்கும். சார் நான் தான் சார் மாப்பிள்ள. நீ மாப்பிள்ளையா? மாப்பிள்ள விநாயகமா? மாப்பிள்ளையும் நான் தான், மாப்பிள்ள விநாயகமும் நான் தான். சேப்பா குடுத்தி கையெழுத்து போட்டேன்னா தோல்வி முடிஞ்சு போச்சப்பா. சார் இது அது கிழிச்சு போட்டு மாப்பிள்ள விநாயகத்துக்கு அந்த போட்டு கல்யாணம் பண்ணுவீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய கையெழுத்து ஹைகோர்ட்டுக்கு சமம். இதுக்கு தானே 4 எழுத்து எழுத படிக்க தெரியணும்ன்றது. கடைசியில பாத்தீங்களா கை நாட்டை வைக்க சொல்லி கதையை முடிச்சு